வணக்கம் மக்களே. திமுகவிற்கு தாவும் டிடிவி தினகரன் அவர்கள் கரூர் விபத்தால் ஏற்பட்ட கூட்டணியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவிலிருந்து இபிஎஸ்ஆல் வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸ்ஐ எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். பாஜகவுடன் அமமுக கூட்டணியில் இருந்தபோது ஒரு வருடத்திற்கு முன்பு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இணைந்தது. பாஜக இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக அறிவித்ததை ஏற்காத டிடிவி தினகரன் அவர்கள் அண்மையில் கூட்டணியை விட்டு வெளியேறினார். இபிஎஸ்ஐ தவிர வேறு யாரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினாலும் பாஜக கூட்டணியில் இணைவோம் என்று கூறி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கூட்டணியில் இருந்து பிரிந்த பிறகும் யாருடன் சேர்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதுவும் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் சமீபத்தில் கரூரில் ஏற்பட்ட இழப்புகள் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியதுன்னு சொல்லலாம். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக திமுகவிற்கு சாதகமாக பேசியது அவர் திமுகவில் இணைய போவதற்கான அறிகுறியாகவே உள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். கரூர் விவகாரத்தில் முதல்வர் நிதானமாக செயல்படுவதாகவும் நடிகர் விஜயை கைது செய்ய வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கூறி வந்த நிலையிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்தை நிதானமாக கையாண்டது அவரின் அரசியல் அனுபவத்தை காட்டுகிறது என்றும் கூறியுள்ளார். எந்த கட்சி தலைவரும் தனது கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று கூறிய முதல்வரின் கருத்து மிகவும் சரியானது என்றும் கூறினார். இதற்காக நான் திமுக அரசுக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று எண்ண வேண்டாம் என்று விளக்கமளித்துள்ளார். டிடிவி தினகரனின் இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அமமுக திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று சிலர் கூறி வருகின்றனர். மேலும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் மதுரை அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள மக்கள் திலகம் புரட்சி தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலையை அடையாளம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. கோடிக்கணக்கான மக்களில் ஒருவராக, ஏழை பங்காளராக, எளியோரின் நண்பராக, உழைக்கும் வர்க்கத்தின் உற்ற தோழராக திகழ்ந்த புரட்சி தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலையை சேதப்படுத்துவதால் அவருடைய புகழும் பெருமையும் துளியளவும் ஒரு நாளும் குறைய போவதில்லை. கோடான கோடி மக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த புரட்சி தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் செயல்படுத்திய சாதனைகளும் அமல்படுத்திய நலத்திட்டங்கள் அனைத்துமே இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் மக்கள் மனசில் நிலைத்து நிற்கக்கூடியவை ஆகும் என்று தெரிவித்துள்ளார். எனவே இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலையை சேதப்படுத்திய அடையாளம் தெரியாத நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர்களின் சிலைகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் காவல்துறையையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.